வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டிய வாசிப்பு என்ன தெரியுமா? என்ன தெரியும்? விஷுவல் ரீடிங். காட்சியாக கையக்கால ஆட்டி வாசிங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி போனீங்கன்னா சைலண்ட் ரீடிங். அமைதியாக வாசிங்க. ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னா டீப் ரீடிங். ஆழமாக வாசிங்க. சவுண்ட் ரீடிங், குரூப் ரீடிங், விஷுவல் ரீடிங், சைலண்ட் ரீடிங், டீப் ரீடிங். இந்த 5 வாசிப்பு வகைகளை நமக்கு சொன்னவருடைய பெயர் லியோ டால்ஸ்டாய். எவன் ஒருவனுக்கு உடல் நன்றாக இருக்கிறதோ அவன் 5 வகையான வாசிப்புகளை பயன்படுத்தி ஒழுங்காக வாசிப்பான். ஆமா, வாசிக்கிற மனநிலை இருக்கக்கூடிய நீங்க நன்றாக வாசிக்கணும். சவுண்ட் ரீடிங் சத்தம் போட்டு வாசிக்கணும். ஒளி வளரும். குரூப் ரீடிங் வட்டமாக உட்கார்ந்து தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆமா. விஷுவல் ரீடிங் கையக்கால அசத்தி வாசிக்கணும். பர்சனாலிட்டி. சைலண்ட் அமைதியாக வாசிக்கணும். டீப் ஆழமாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பா வாசிக்கணும் சொல்லி அடுத்து சிலம்பம். நாளாப்பு படிக்குது பொண்ணு அது நடுவத்த கொஞ்ச நேரம் பண்ணு. நாளாப்பு உண்டியலு குட்டி வந்தா உரிமையோடு காசை போடுங்க. சின்ன குழந்தை ஆட்டத்தை பார்த்து சிங்காரமா கைய தட்டுங்க. உங்க வீட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அது உடல் மேல கவனம் வச்சு உசுர வைங்க. நாளாப்பு படிக்குது பொண்ணு அது நடுவற்ற கொஞ்சம் நீங்க நின்னு பாரு நல்லா பாரு. ஆட்டம் போடும் பொண்ண பாரு. அடிமுறை காட்டுது பொண்ணு அதுக்கு அழகான சொல்லு சொன்ன. அடிமுறை காட்டுது பொண்ணு வருது